ஏஎம் ரத்னத்தோட தயாரிப்பில் எஸ்ஜே சூர்யாவோட இயக்கத்தில் விஜய் ஜோதிகா நடித்த குசி படம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 25 ரீ ரிலீஸ் ஆக இருக்கு. அது பற்றி எஸ்ஜே சூர்யா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதில் என்ன சொல்லி இருந்தாருன்னா, குசி படத்தை எடுத்த விதமே வித்தியாசமானது. கொல்கட்டாவில் பிறந்த ஹீரோவும் குற்றாலம் பக்கத்தில் பிறந்த ஹீரோயினும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த படத்தோட தொடக்கத்திலேயே சொன்னேன். அது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் திரைக்கதை வெற்றி அடைஞ்சிச்சு. குசி படத்தோட வெற்றிக்கு இசையமைப்பாளர் தேவாவோட இசையும் முக்கிய காரணம். கட்டிப்பிடி கட்டிப்பிடி பாடலோட டியூனை செந்தமிழ் தேன்மொழியாய் அப்படிங்கிற பழைய பாடலில் இருந்து தான் எடுத்தோம். அந்த பாடலை வேகமாக பாடணுன்னா இந்த பாடலோட டியூன் வரும். படத்தோட எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரசிகனா இப்போ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். விஜயோட டான்ஸும் பாடலை பிரபலமாக்கிச்சு. படத்தில் ஜோதிகாவுக்கு இளைய நிலா அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தேன். புதுசாக அறிமுகமாகிற அவங்களுக்கு அது செட் ஆச்சு. அந்த படத்தோட வெற்றிக்காக உதவி செஞ்ச ஒளிப்பதிவாளர் ஜீவாவுக்கு நன்றி. நான் நடிக்க தான் வந்தேன், ஆனால் இயக்குனர் ஆயிட்டேன். இப்போ தமிழ் தெலுங்கில் பிஸியாக நடிச்சிட்ருக்கேன். இப்போ கில்லர் அப்படிங்கிற படத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த படத்துக்கு கால் சீட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கேன். குசி படம் தெலுங்குலையும் பவன் கல்யாண் பூமிகா நடிக்க ரீமேக் ஆச்சு. இன்னைக்கும் அந்த படத்தால் எனக்கு தெலுங்குல நல்ல பெயர் உண்டு. ஹிந்தியிலையும் இந்த படம் உருவாச்சு. குசி படத்தில் அந்த இடுப்பு காட்சி பற்றி எப்படி எடுத்தீங்கன்ட்டு பலரும் கேட்பாங்க. அந்த காலத்தில் காதல் படங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல், ஜாதி, மதம், ஏற்றத்தாழ்வு, குடும்ப பகை இதெல்லாம் தான் வில்லத்தனமாக சித்தரிக்கப்பட்டுச்சு. நம்ம புதுசாக சிந்திப்போன்னு நினச்சேன். காதலுக்கு காதலர்களே அவங்களோட ஈகோவே எதிரின்ட்டு கதையை உருவாக்கினேன். அப்போ அந்த இடுப்பு சீன் வந்துச்சு. நான் ஏன் பார்க்கக்கூடாது, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ கேட்டு ஹீரோயின் அதை ஓகே சொல்லிட்டா படமே முடிஞ்சிடும். ஆனால் அந்த இடுப்பு ஈகோ பிரச்சனையை திரைக்கதையில் பெருசாக மாற்றினேன். படமும் பேசப்பட்டுச்சு. எரிக் சீகல் அப்படிங்கிற எழுத்தாளரோட ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பாணியில் தான் அந்த சீனையும் எடுத்தோம். நான் நடிப்பில் பிஸியாக இருக்கேன். கல்யாணம் பற்றி யோசிக்கலை. நான் சுதந்திர பறவையாக இருக்கேன். குசி 2 எடுக்கணுன்ட்டு தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ விஜய் நடிப்பில் இருந்து விலகுறாரு. ஆனால் அவர் மகன் சஞ்சய் அழகாக இருக்காரு. ஜோதிகாவோட மகளும் வளர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் வச்சு குசி 2 உருவாகுமா அப்படின்னு தெரியலை. சில அதிசயங்களை உருவாக்க முடியாது, அதுவாக நடக்கணும். இறைவன் அமைச்சு கொடுத்தா எல்லாமே நடக்கும். அடுத்த காதலர் தினத்துக்கு என்னோட நியூ படத்தை ரீ ரிலீஸ் செய்ய போகிறேன்ட்டு சொல்லி இருக்காரு எஸ்ஜே சூர்யா.